இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இப்போ 2வது செக்ஷனுக்கு வரப்போகிறோம் நம்ம. அல்லேலூயா. 2வது செக்ஷனுக்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்? இந்த 2வது செக்ஷனில் இப்போ எப்படி இதை ஆராய்ந்து பார்ப்பது, என்ன செய்யணும் சொல்லுங்க? எப்படி ஆராய்ந்து பார்ப்பது? இவ்வளோ நேரம் நம்ம தேடி வாசித்துட்டோம். இனிமேல் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம்? ரட்சிப்பு என்ற வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இவ்வளோ நேரம் நம்ம தேடி வாசித்தோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆராய்ந்து வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ எப்படி ஆராய்ந்து வாசிக்க போகிறோம்? எப்படி ஆராய்ந்து வாசிக்க போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஆராய்ந்து வாசிக்க போகிறோம். இப்போ நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அல்லேலூயா. அப்போ இங்கே இயேசு சொல்கிறாரு. இயேசு என்ன சொல்கிறாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை பேர் நீங்கள் ஆராய்ந்து பார்க்குறீங்க? அவன் மட்டும் காரங்களை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. காரணம் என்னன்னா, யாருமே ஆராய்ந்து பார்க்கறதில்ல. பிதா சொன்னார், வேத வாக்கியங்களை தேடி வாசினார். இப்போது இயேசு என்ன சொல்கிறாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ இயேசு சொன்னதுக்கு நாம் கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிக்கூடாதா? இயேசு சொன்னதை கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிக்கூடாதா? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்போது ஆராய்ந்து பார்ப்பதுக்கு நாமே என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்ப்பதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. தேடி வாசிக்கிறதுக்கும் ஒப்பு கொடுக்கணும். இப்போ அது ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை என்ன செய்யணும்? நான் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். இயேசு சொன்னார்ல, என் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே. அப்போ இயேசு சொன்ன மாதிரி சின்ன ஜெபம் நீங்கள் பண்ணணும். தேடி வாசித்தீங்க. என்ன தேடி வாசித்தோம்? சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தை என்ன தேடி வாசித்தோம்? ரட்சிப்பு பார்த்துட்டோம். அல்லேலூயா. இப்போ ஒரு அதிகாரத்தில் பிதா சொன்ன மாதிரி தேடினோம். இப்போ அதே அதிகாரத்துக்குள்ளே, சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே அந்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமா? அப்போ ஆராய்ந்து பார்க்கணுன்னா நம்ம அதை எப்படி ஆராய்ந்து பார்ப்பது? ஒன்று, இயேசு சொல்லிவிட்டார், நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்போ ஆராய்ந்து பார்ப்பதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வேணும். என்ன வேணும்? தேடி வாசிக்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேணும், ஆராய்ந்து வாசிக்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேணும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்க. அப்போ ஒரு ஆவிக்குரியவன் அப்படின்னு யார்? ஆவிக்குரியவன். நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறோம்? நான் ஆவிக்குரியவன். கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆவிக்குரியவன் சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் யாருங்கன்னு கேட்டால் நான் யார்? ஆவிக்குரியவன். ஆனால் ஆவிக்குரியவன் ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவன் உண்மையாக அவங்க ஆவிக்குரியனாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அவன் வேதத்தை என்ன பண்ணுமா? ஆராய்ந்து பார்ப்பான். ஏன்னா ஆவிக்குரியவன் தான் என்ன பண்ணுவான்? ஆராய்ந்து நிதானிக்கிறக்கூடிய அவனுக்குள்ள ஒரு குணம் இருக்கிறது. இன்றைக்கி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற எத்தனை பேர் ஆராய்ந்து பார்க்குறாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறது? 70-80% என்ன பண்ணுறதில்ல? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அதுக்கு என்ன காரணம்? அப்படி ஒரு உணர்வு இல்லாது இருக்கிறாங்க.
ஏன் உணரவில்லை? அப்படி யாரும் அவங்களுக்கு சொல்லி தரலை. ஒரு காரியத்தை சொல்லி தந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. நம்ம எதுவுமே சொல்லி தரல, ஒரு மெசேஜ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அந்த மெசேஜ் 1 மணி நேரம் கொடுத்துட்டு, போன வாரம் சண்டேயில் ஒரு மெசேஜை நான் 1 மணி நேரம் கொடுத்தேன், இல்லை 45 நிமிஷம் நான் ஒரு மெசேஜை கொடுத்தேன், ஒரு அரை மணி நேரம் ஒரு மெசேஜை நான் கொடுத்தேன். இந்த வாரம் நான் கேட்கும் போது, சண்டே நீங்கள் மெசேஜ் கேட்டீங்க, மண்டே என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்டால் என்ன பண்ணுறதில்ல ஜனங்க. போன வாரம் சண்டே என்ன மெசேஜ் கேட்டிங்க, இங்கே வந்து அத்தனை பேர் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க. போன வாரம் என்ன மெசேஜ் ஏதாவது கேட்டிருப்பீங்க. சண்டே எத்தனை பேருக்கு வந்தீங்க? சண்டே சர்ச்சுக்கு வந்தீங்களா இல்லைங்கம்மா? போன வாரம் சண்டே என்ன மெசேஜ் பேசினார் பாஸ்டர்? எதை குறித்து பேசினார்? யாருக்குமே தெரியல. அல்லேலூயா. ஏன் தெரியல? என்ன பெரியது? அவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கிறது. என்னது? ஆலயத்துக்கு வரும்போது பல பிரச்சனையோடு வராங்க, பல பிரச்சனையோடு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ண போகிறதில்ல. பிரச்சனை உள்ளவர்களுக்கு மெசேஜ் கொடுத்தா எப்படி இருக்கும்? முள்ளுகளுக்குள்ளே, புரியுங்களா, ஒரு ரோஜா பூ இருந்தால் அதுக்கு என்ன உண்டாகும்? அந்த முள்ளானது அந்த பூவை குத்தினே இருக்கும், புரியுங்களா? ஏன்னா முள் சுற்றி இருக்கிறது. அதனால தான் முள் என்ன பண்ணுது, ரோஜா பூவுக்கு அடிக்கடி குத்துதல் உண்டாகுது, புரியுங்களா? அதை போல் நம்ம என்ன சொல்கிறோன்னா, பல பிரச்சனைகளோடு, புரியுங்களா, ஒரு முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கிறார் இயேசு. சொல்கிறாரு, முள்ளுள்ள இடங்களை விதைக்கப்பட்டு எப்படி இருப்பாங்களா? உணர்வில்லாது இருப்பாங்களாம். என்னது? வசனத்தை கேட்பாங்களாம், ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது? உணவு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு முள்ளுள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. சில கற்பாறை உள்ள ஒரு இருதயம் போல் இருப்பாங்க, புரியுங்களா? கல்லான இருதயம் போல எவ்வளோ விதை போட்டாலும் முளைத்து எழும்போம். கொஞ்ச நேரத்தில் நான் வேர் கொள்ளாமனால் அப்போது வசனத்தை கேட்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அதை காட்டிலும் பயங்கரமான கவலையும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். அது நொறுக்கி என்ன பண்ணுது, அது வேர் கொள்ளாமல் அது சூரிய வெளிச்சப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக தீஞ்சு போயிடும். சிலவங்க முள்ளுள்ள இருதயமாக வச்சுருப்பாங்க. நான் இருதயம், அந்த முள்ளுள்ள இருதயத்தை அந்த ஒரு செடி வளர்ந்து வரும்போது முள்ளுகள்லாம் என்ன பண்ணுது, அது குத்தி அதை வளர்ச்சி அடையாதபடி பண்ணிடுது. ஆனால் ஒரு நல்ல நிலம், ஒரு இருதயம், பக்குவமான ஒரு இருதயம், நான் இருதயம் பக்குவமான இருதயம் தான் அந்த வசனத்தை உட்கொள்ளணும். அந்த வசனத்தை பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயத்துக்குள்ளே வசனம் போகும்போது அந்த வசனம் என்ன எப்படி போவோம், ஷார்ப்பாக உள்ளே போய் அது முளைத்து எழும்பி 30 நல்ல உணர்வடைந்து 30, 60, 100 பலன் கொடுக்குறது. அவங்க தான் வரிகளை போக முடியும். அவங்க தான் கனி உள்ள வாழ்க்கை வாழுறாங்க. மீதி வந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பிரச்சனையோடு போய் நிற்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வரப்போகிறோமே, ஒவ்வொரு வாரம் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரப்போகிறேனே, என்னுடைய ஆலயத்தில் போய் நான் என்னுடைய மேய்ப்பர் சொல்கிற வசனத்தை மெசேஜை நான் கேட்க போகிறேன்னு சொல்லி அவங்க எப்படி வரணும்? ஆயத்தமாக வரணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது எல்லாம் எப்படி போகிறாங்க? கல்யாண வீட்டுக்கு போகும்போது நல்ல வஸ்திரத்தை உடுத்தி நம்முடைய வயிற்றை காய போட்டு அந்த கல்யாணத்துக்குள்ளே போகும்போது வயிறு நிரம்பியே போகிறோம், வெறுமையாக போகிறோம். ஆனால் அதை சாப்பிட்டு நிரம்பி வரோம். நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு. யாராவது வசனத்தை கொடுத்த பிறகு இவ்வளோ சத்தியத்தை அவர் பேசினாரே அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இவ்வளோ மெசேஜில் எனக்கு ஆண்டவர் இவ்வளோ பேசினாரே அப்படின்னு சாட்சி கொடுக்குறோமா? எதுவுமே இல்லை. அல்லேலூயா. வரோம், கேட்குறோம், ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டால் நல்லா இருந்தது, அது எது நல்லா இருந்ததுன்னு அவங்களுக்கே புரியாது, புரியுங்களா? இந்த உலகத்தினுடைய ஆகாரத்தை காட்டினோம் அவருடைய ஆகாரம், வசனமாக ஆகாரம் விலையேறி பெற்றது. அல்லேலூயா. அப்போ ஒரு அதிகாரத்தை நீ ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திறமை உள்ள மனுஷனாக காணப்படணும். அல்லேலூயா. ஒரு நல்ல இருதயம் உனக்குள்ளே இருக்கணும். ஒரு நல்ல ஆவியானவர் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் உன்னை ஆராய்ந்து பார்க்க சொல்லுவார். நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், புரியுங்களா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு, புரியுங்களா, சொல்கிறார், இப்படி தான் வளரணும், இப்படி தான் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும், நான் சொல்கிறபடி தான் நீ வாழணும், நான் சொல்கிற மாதிரி நீ செய்தால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்னு சொல்கிறார் தகப்பன். அப்போது அந்த பிள்ளை என்ன செய்யுது? அந்த வார்த்தை கேட்குது. சில பிள்ளைங்க என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னால் அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் தகப்பனுடைய உதவி இல்லாமல்
தாயினுடைய உதவி இல்லாமல் அந்த பிள்ளை வளர்றதுனால எப்போனாலும் அது விழுந்து போகும், நிலை குலைந்து போகும். வேற என்ன ஆகும்? சீர்கெட்டு போயிடும். அதுபோல் ஒரு ஆவியான தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும்போது அவர் சொல்கிறார், வேத வாக்கியங்களை தேடி வாசின்னு சொன்னால் நம்ம அதை தேடி வாசிக்கணும், அவருக்கு இடம் கொடுக்கணும். நமக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவரே நம்மோடு பேசுவார். நீ இன்னைக்கு காலையில் எழுந்து 4 மணிக்கு பொழுது விடியத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கு என்ன செய்? உன் தூக்கத்தை கலைத்து என் பாதத்தில் உட்கார்ந்து நீ என்ன செய்? ஆண்டுடைய வேத புத்தகத்தை எடுத்து அந்த வேத புத்தகத்தை கருத்தோடு வாசி, தேடி வாசி, ஆராய்ந்து வாசி, தியானம் பண்ண வாசி. அப்படின்னு யார் பேசுறது? ஆவியன் உடுக்களுக்கு ஆவியன் பேசுவார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவியானவர் பேசுகிறாரு, நீ எழுந்து அதிகாலை 4 மணிக்கு வேதத்தை எடுத்து வாசின்னு சொன்னால் இவங்க 6 மணி வரைக்கும் தூங்கின்னு இருக்கிறாங்க. அப்படின்னா ஆகும்? அப்போ தினந்தோறும் ஆவியானவர் உணர்த்துவார். என்ன செய்வார்? கொஞ்ச நாள் அவர் உணர்த்தினே வருவார். அப்புறம் அவர் என்ன பண்ண மாட்டார்? எப்படி ஒரு தகப்பன் தாய் பிள்ளைக்கு சொல்லிக்கிறாங்க, இப்படி தான் வளரணும், இப்படி தான் வாழணும். அப்போ எந்த வார்த்தையும் அந்த பிள்ளை கேட்கலன்னா அப்புறம் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? சொல்ல மாட்டாங்க. அதை மாதிரி ஆவியானவர் நம்மோடு சொல்ல மாட்டார். இப்போ ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலைன்னா, நமக்கு உணர்த்தலைன்னா, நமக்கு உதவி ஆலோசனை கொடுக்கலைன்னா, அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் இருள் வர ஆரம்பிச்சிடுது, வேஸ்ட். புரியுதுங்களா? அப்போது ஆவியானவர் துணை எப்போ கிடைக்குது? நீ தினந்தோறும் அவருக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் ஆவியானவர் உனக்கு அடுத்தடுத்த ஆலோசனை கொடுப்பார். புரியுங்களா? ஓ, என் பிள்ளை வந்து காலையில் தேடி வாசித்தான், இன்றைக்கி ஆராய்ந்து வாசித்திருக்கிறான், நாளைக்கு தியானித்து வாசிக்கிறான், நாளன்னைக்கு என் வசனத்தை கொண்டு போய் 4 பேருக்கு சொல்கிறான், என் வசனத்தை கொண்டு போய் 4 பேருக்கு என்ன செய்கிறான்? சுவிசேஷமாக அறிவிக்கிறான். இப்படி ஆவியானவர் சொல்லுதெல்லாம் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு விசுவாசி கேட்டு நடக்கும்போது ஒரு நாள் அந்த பிள்ளையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு உடன் ஊழியக்காரன் மாற்றுறாரு. அல்லேலூயா. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஒரு ஊழியக்காரனாக மாற்றுறாரு. அப்புறம் அந்த மனுஷனை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் யாருமே என்ன பண்ணுறதில்ல, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. எனக்கு 6 மணி வரைக்கும் தூங்கணும், அப்புறம் நாளெல்லாம் வேலைக்கு போகணும், நைட்டில் வந்தால் டயர்டாகிடுது, எனக்கு ஜெபம் பண்ண முடியல. ஏன்னா நீ 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய மனுஷன் 12 மணி நேரம் வேலை செய்யணும் எடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ சரீரம் என்ன செய்யும்? சோறு வந்துடும், பலவீனம் வந்துடும், அப்புறம் களைப்பு வந்துடும், வேறு தூக்கம் வந்துடும், அப்புறம் சோம்பேறி வந்துடுது. அதுக்கு பிறகு அவன் போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறாரு. தூங்கிட்டு காலையில் 6 மணி கழிச்சு திரும்பி வேலைக்கு போயிடுறாரு. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா என்ன பண்ணுது? உள்ளகிற ஆத்மாவுக்கு வசனம் இல்லை. அது வசனத்தில் வளராதனால அந்த ஆத்மா மறுபடியும் சாகுது. மறுபடியும் சண்டே வந்து உயிர்ப்பிக்கப்படுது வசனத்தை கேட்டு. மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் அந்த ஆத்மா என்ன பண்ணிடுது? செத்துருது. இப்படி செத்து செத்து உயிர்ப்பிக்கிறாங்க. சண்டே ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது, மண்டே காலையில் என்ன பண்ணுது? ஆத்மா மறுபடியும் செத்துருது. இப்படியே வசனம் இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல், ஜெபம் இல்லாமல், நல்லா சோத்திர பலி இல்லாமல், துதி பலி இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல், நற்குணங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் என்ன பண்ணுது? ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கினே வருது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆத்மா வருகைக்கு போவாதா? போகாது. புரியுதுங்களா? அப்போ ஆவிக்குரியவனாக பேர் வச்சுட்டு நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வரும்? முன்னேற்றங்கள் வரும். அப்போ ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பாருங்கள், அந்த வசனத்தில் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்னோக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. எந்த பட்டணத்தார்? எந்த பட்டணத்தார்மா? இந்த பட்டணத்துக்கு என்ன பேர்? நம்ம பட்டணத்துக்கு பேர் என்னம்மா? சித்தாமர் பட்டணத்தார் மனோவாஞ்சியா வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். மனதில் என்ன இருக்குது? வாஞ்சை இருந்தது. உனக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்கணும். புரியுங்களா? எந்த பட்டணத்தை காட்டிலும் இந்த பட்டணத்தார் என்ன செய்யணும்? மனோ வாஞ்சியாக இருக்கணும்.
புரியுங்களா? ஒவ்வொரு மாதமும் ஒரு கிளாஸ், பைபிள் கிளாஸ் இங்கே நடக்கிறதா இல்லையா? செகண்ட் சாட்டர்டே ஈவினிங் 6 மணிக்கு, ஈவினிங் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு இந்த கிளாஸ் ஆரம்பமாகுதுன்னா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி 7 மணி வரைக்கும் சொல்லின்னுக்குறோம். 8 மணி வரைக்கும் சொல்கிறோம். எப்போ தான் ஆரம்பிக்கிறது, எப்போ தான் முடிக்கிறது? அல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மன வாஞ்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? அப்போ தான் அவங்களுக்குள்ள என்ன பண்ண வசனம் உள்ளே போகும். புரியுங்களா? குழந்தை தன் தாயின் பால் மேல் வாஞ்சியாக இருந்தால் தான் அது என்ன பண்ணும்? தாய் என்ன பண்ணுவோம்? பாலை கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு வாஞ்சி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. அல்லையா? அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் வசனத்து மேலே என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். அது என்ன வாஞ்சை? மனோவாஞ்சை. உனக்குள்ள மனோவாஞ்சை இருக்கிறதா? சொல்லுங்க. பாருங்க, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தினந்தோறும் வேத வாக்கியம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆராய்ந்து பார்த்துருக்கிறாங்க. ஏன் ஆராய்ந்து பார்க்குறாங்க? இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் பெறணும்னா உன் வாழ்க்கையில் வேதத்தை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கிருபை இருக்கணும். அல்லையா? எவ்வளோ நீங்கள் ஆராய்ந்து பார்க்குறீங்களோ அந்த நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அல்லையா? நான் வேதத்தெல்லாம் ஆராய்ந்து பார்க்க மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல பாருங்கள், ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்னோக்கிலில் உள்ளவர்களை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இருந்தாங்களா? நல்ல நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போது எந்த பட்டணத்தை காட்டிலும்? தெஸ்னோரி பட்டணத்தை காட்டிலும் பெரேயா பட்டணம். அல்லேலூயா. அந்த பட்டணத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரொம்ப வாஞ்சா இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொள்கிற கூடிய இருதயம் அவங்களுக்குள்ளே இருந்தது. புரியுங்களா? நமக்குள்ளே இயேசுவின் வசனத்தை, இருதயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? நல்ல ஒரு இருதயம் இருக்கணும். அந்த இருதயத்துக்குள்ளே மனோவாஞ்சி இருக்கணும். அந்த மனதுக்குள்ளே ஒரு வாஞ்சி இருக்கணும். அடுத்தது, இப்படி தான் இருக்குதா என்று சொல்லி தினந்தோறும் அனுதினமும் எப்பொழுதும் இடைவிடாமல் என்ன செய்யணும்? வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். எதை பார்க்கணும்? வேத வாக்கியங்களை. என்ன பண்ணணும்? இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணணும்? வேதம் என்ன? 66 புத்தகம் சொன்னேன். இந்த 66 புத்தகத்தை என்ன பண்ணணும்? நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து உனக்கு மரணம் சந்திக்கிற நாட்கள் வரைக்கும், இல்லை ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை வரும் வரைக்கும் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணுன்னு நீயே ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும், ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளணும் ஆண்டவரோட வசனத்தோட. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். அவர் என்ன கேட்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தில் போய் நான் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி செய்யணும். எங்கே ஆராய்ச்சி பண்ணணும்? கர்த்தருடைய ஆலயத்தில். எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாராம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்காக. கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி தாவீது சிங்காசனத்தில் எங்கே வராரு? தேவனுடைய ஆலயத்துக்கு வராரு. நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கூட நம்மளால் என்ன பண்ண முடியல. அதிகமான வேலை இருக்கிறது. தாவீதை காட்டிலும் அதிகமான வேலை இருக்கிறது. தாவீதே ஒரு ராஜாவாக இருந்தார். அல்லேலூயா. அந்த ராஜா, சிங்காசனத்தில் இருக்க வேண்டிய ராஜா எங்கே வராரு? தேவ ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறாரு? அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அங்கே நம்ம அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் என்ன பண்ண? தினந்தோறும் வேத வாக்கியங்களை
ஆராய்ந்து பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? ஆராய்ந்து பார்த்தாங்க. யார் பார்த்தது? பெரோயா பட்டணத்தார். பெரோயா பட்டணம் தினந்தோறும் பார்த்தாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் உயிர் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். அப்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி செய்கிறோமா, ஆராய்ந்து பார்க்குறோமா? இயேசு சொன்னாரே, ஒரு நாள் இயேசுக்கிட்ட போய் நம்ம நிற்க போகிறோம். அன்றைக்கி இயேசு கேட்பார், வேதத்தை எழுதி உன் கையில் கொடுத்தேன், நீ இதை ஆராய்ந்து பார்த்தியா? இதை நீ ஆராய்ந்து பார்த்தியா? புரியுங்களா? உனக்கு வேதத்தை எழுதி கையில் கொடுத்து சத்திய ஆவியானவராகிய தேற்றவாளனை நான் உனக்கு அனுப்பி வைத்தேன், அவரை நீ பெற்றுக்கொண்ட, அவர் சொன்னது கூட நீ கீழ்ப்படியிலையே. கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அந்த ஆவியானவருக்கு சொல்கிறதெல்லாம் நீ கேட்டால் தான் ஆவியன் என்ன பண்ணுவார்? உனக்கு உதவி செய்வார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். அப்போது ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து இந்த ஆலோசனை சொல்வார். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, எனக்கு நேரமே இல்லை, எனக்கு ஊரெல்லாம் வேலை இருக்குது, உலகமெல்லாம் வேலை இருக்கிறது, பஸ்ஸில் போகிறதுக்கு டைம் இருக்கிறது, ட்ரெயினில் போகிறதுக்கு, நீ எங்கே போனாலும் உன் வாழ்க்கையில் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறபடியினால் நீ வேலைக்கு போகும்போது, பஸ்ஸில் போகும்போதே நீ என்ன பண்ணலாம்? ஆராய்ந்து பார்க்கலாம். உனக்கு வசனம் கையில் இருந்தால் நீ ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போ எப்படி ஆராய்ந்து பார்ப்பது தான் நம்முடைய கேள்வி. அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பேன். அந்த பெரோயா பட்டணத்தார் சொல்கிறாங்க, வேத வாக்கியங்களை நான் தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கணுன்னு. அல்லேலூயா. இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருன்னு. 1 கொரிந்தியர் 2:15 வாசித்தோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஆவிக்குரியவனாக இருந்தால் ஒரு நல்ல வேதத்தை ஆராய்ந்து பார்க்க முடியும், நிதானிக்க முடியும். இன்றைக்கி நிதானம் இல்லை, காரணம் ஆராய்ந்து பார்க்கறதில்ல. அவருடைய வேதத்தை ஏன் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்? நித்திய ஜீவனை பெறுவதற்காக. அல்லேலூயா. அப்போ வேத வாக்கியங்களை நித்திய ஜீவன் பெறுவதுக்கு தான் நம்ம வேதத்தை முதலாவது கையில் எடுக்கிறோம். ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவனிடத்திலேருந்து அந்த ஜெபத்தை நம்ம பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம் 139:1 சொல்கிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே ஒரு மனுஷனை ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் ஏன் அவரே ஆராய்ந்து பார்க்க முடியல? இயேசுவை ஆராய்ந்து பார்க்கணும்ல. அவர் என்ன எழுதி வச்சார் பைபிளில்? எப்படி நித்திய ஜீவன் பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒன்றான மெய்தேவனையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஒன்றான மெய்தேவனாகிய பிதா, அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து, அறிவதே நித்திய ஜீவன். அப்போது ஒன்றான மெய்தேவன் பிதாவையும் அறியணும், குமாரனாகிய இயேசுவையும் அறியணும். எப்படி அறிவது? பழைய ஏற்பாட்டில் பிதா இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு முழுமையாக நீங்கள் 39 புத்தகத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது யாரை கண்டுபிடிக்கலாம்? சொல்லுங்கம்மா. பிதாவை கண்டுபிடிக்கலாம், இயேசுவை கண்டுபிடிக்கலாம், ஆவியானவர் கண்டுபிடிக்கலாம், உனக்கு ஏற்ற வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்கலாம், உனக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதெல்லாம் கீழ்ப்படியலாம். புரியுங்களா? ஒரு சபை எப்படி நடத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆசாரியன் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு ராஜா எப்படி ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? எப்படி ஆண்டவர் வானத்தை உண்டாக்கினார், எப்படி அதை சிருஷ்டித்தார், பூமியை எப்படி சிருஷ்டித்தார், அப்புறம் சமுத்திரத்தை எப்படி சிருஷ்டித்தார், சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களை எப்படி சிருஷ்டித்தார், அப்புறம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தா இயேசு கிறிஸ்து எப்படி கடல் மேல் நடந்தார், எப்படி அவர் தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார், திராட்சை ரசமாக தண்ணீரை மாற்றினார், எப்படி அவர் பார்த்திங்கன்னா செங்கடலை பிளக்கிறார். அல்லேலூயா. எப்படி அவர் சூரியனை நிற்க வைக்கிறாரு. அல்லேலூயா. எப்படி அப்படி சூரியன்லேருந்து இவ்வளோ பிரகாசமான ஒரு வெளிச்சம் வருது. இது எப்படி வருகிறது? காற்று எங்கேருந்து வருகிறது? காற்று எந்த பண்டகசாலேருந்து வருகிறது? பரலோகம் என்ன பண்ணுகிறது? பரலோகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க?
தூதர்கள் எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க, தூதர்களுடைய குவாலிட்டி என்ன, தூதர்கள் என்னென்ன தூதருக்கு மீகாவேல் தூதர் இருக்கிறாரு, கேப்ரியேல் தூதர் இருக்கிறாரு, கேருப் என்ற ஒரு தூதனன் தான். அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது கீழே விழுந்து விட்டான். அல்லேலூயா. அவன் பேர் தான் லூசிபரன். அந்த லூசிபரன் இந்த பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய உபத்திர காலம் எப்படி இருக்கும், மகா உபத்திர காலம் எப்படி இருக்கும், 1000 வருட சாட்சி எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு புதிய எருசலேமுக்குள்ளே நம்ம எப்படி போகிறோம், அது பிறகு புதிய பூமிக்குள்ளே மக்களை எப்படி ஆண்டவர் வைக்கிறாரு, புதிய வானத்துக்குள்ளே எப்படி போகிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் நியாயத்தீர்ப்பு எப்படி நடக்கிறது, பிதா எப்படி நியாயத்தீர்ப்பு கொடுக்குறாரு, குமாரன் எப்படி நியாயத்தீர்ப்பு கொடுக்குறாரு, புதிய எருசலேம் எப்படி இறங்கி கீழே வருது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண ஆராய்ந்து பார்க்கும்போது கற்றுக்கிறோம். அப்போ ஆராய 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 தேவனுடைய அறிவு வளர்கிறது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா சொல்லுங்கள். அப்போ வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். அப்போ ரட்சிப்புன்னா என்ன? சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிகாரத்தில் 3 இடத்துல ரட்சிப்புன்னு நம்ம பார்த்தோம். 2ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். அல்லேலூயா. இப்போ 3 இடத்துல ரட்சிப்புன்னு வந்தது, புரியுங்களா? இப்போ இந்த ரட்சிப்பை வேதத்தில் 3 இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒன்று பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி ஜனங்களை ரட்சிக்கிறாரு. இரண்டாவதாக பிதா எப்படி ஜனங்களை ரட்சிக்கிறாரு. அல்லேலூயா. ஆவியானவர் எப்படி மக்களை ரட்சிக்கிறாரு. 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கிற வேலை செய்ய முடியாதா? முடியும். எகிப்திலேருந்து இஸ்ரவேலர் வராங்க. இப்போ எகிப்திலேருந்து இஸ்ரவேலர் வரும்போது பிதா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜனங்களை செங்கடல் வழியாக, என்னது அந்த கடல் வழியாக எப்படி ரட்சிக்கிறாரு, புரியுங்களா? அவங்களும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஞானஸ்தானம் ஏற்றுக்கிறாங்க. எத்தனை லட்சம் பேர் வந்தாங்களோ அவங்க அந்த செங்கடலுக்குள்ளே வரும்போது 2 பக்கமும் மதியலாக தண்ணீர் நிற்குது. 2 சைடும் தண்ணீர் நிற்குது மதியலாக. மேலே மேகஸ்தம்பம் நிற்குதா இல்லையா? அப்போது அவங்க நடந்து வரும்போது அவங்க எல்லாம் என்ன ஆகிடுது, ஞானஸ்தானம் பெற்றுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த வசனப்படி வேதத்தில் இருக்கிறது. யூதா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அடித்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் சொல்லுங்கள், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்து வரப்பண்ணி அவங்களை என்ன பண்ணிட்டார், ரட்சித்தார். அல்லேலூயா. அப்போ பிதா ஜனங்களை என்ன பண்ணுறாரு, எகிப்து தேசத்துலேருந்து வரப்பண்ணி, அல்லேலூயா, சமுத்திரத்திற்கு வழியாக தான் ரட்சிக்கிறாரு. அல்லேலூயா. சமுத்திரத்துக்கு வழியில் சமுத்திரத்துக்குள்ளே வரும்போது அவர் எல்லாரும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகள் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். அல்லேலூயா. என்ன பட்டிருக்கு, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறோம் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். அல்லேலூயா. அப்படி நடந்து வருமானது எல்லாரும் மோசைக்குள்ளே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கிடைச்சதா இல்லையா? எல்லாரும் எங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க சொல்லுங்கள், செங்கடல்ல. அப்போது 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக போட்டுடுறாரு பாருங்கள், அவங்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இது நமக்கு பாதி பேருக்கு என்ன பண்ணுறதில்ல. இப்படி வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ பிதாவும் தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு, எகிப்திலிருந்து அப்படியே என்ன பண்ணல, அப்படியே ஆலயத்துக்கு கொண்டு வந்தாரா? சமுத்திரத்தின் வழியாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ரட்சிப்பை ஏற்படுத்துகிறாரு. நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷன் எகிப்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எகிப்தின் ஜீவியம் அவனுக்குள்ளே இருக்கிறது. எகிப்து என்றால் விக்கிர ஆராதனை. அல்லேலூயா. எகிப்து என்றால் விக்கிர ஆராதனைக்குள்ளே இருந்த ஜனங்களை
நம்மளும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? தேவனை அறியாத ஜனங்களாக இருந்தோம். கல் மண்ணு ஏதோ வணங்கி இருந்தோம். தேவன் நம்மளையும் ரட்சிக்கிறார். இயேசு என்ன பண்ணுறாரு? பாவிகளை ரட்சிக்க இயேசு என்ன பண்ணார்? இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போது அவரை நம்ம என்ன பண்ணார்? ரட்சிக்கிறாரு. ஏன்னா சங்கீதம் 3 ரட்சிப்பு குறித்து இப்போ ஆராய்ந்து பார்த்துன்னுக்குறோம். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? நம்ம என்ன பண்ணுறாரு? பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவருடைய கிருபை நம்ம என்ன பண்ணுது? கிருபினால் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். வாயினால் நம்ம அறிக்கை செய்து நம்ம இயேசுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? ஞானஸ்தானம் எடுக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இயேசுனால அங்கே போட்டுருப்பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கும்போது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு யார் சொல்கிறது? அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவி வரத்தை அப்படின்னு யார் சொல்கிறது? பேதுரு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இங்கே வந்தங்க அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டீங்களா பெற்றுக்கொள்ளலையா? அதை பெற்றுக்கொள்ளனா அர்த்தம். இப்போ என் கையிலேருந்து நான் இந்த கண்ணாடி கொடுக்குறேன். இதுக்கு பேர் என்னது? கண்ணாடி கொடுக்குறேன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பெற்றுக்கொள்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் இயேசு பற்றி சொல்கிறேன், நீங்கள் உங்கள் இயேசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க. அதுக்கு தான் பெற்றுக்கொள்கிறோம். அதான் பெற்றுக்கொள்றீங்கள் அப்படின்றாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலாம் புரியுங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வரணும். அப்போ இயேசு சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. கொடுக்குறவர் மேய்ப்பர், கொடுக்குறவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் வராரு. யார் மூலம் வராரு? உங்கள் மேய்ப்பர் உங்களுக்கு கொடுக்கும் போது அவர் யாருடைய நாமத்தை சொல்கிறாரு? பிதா. இது மாதிரி சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா இல்லைங்களா? இல்லை, உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களா இல்லையா? எடுத்துட்டீங்க. அப்போ பிதா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறது? பாஸ்டர் சொல்கிறாரு, விசுவாசி சொல்கிறானா? பாஸ்டர் சொல்லி அதுமாதிரி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களா, இல்லை விசுவாசி அதுமாதிரி சொல்கிறாங்களான்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் யார் பேரில் வரீங்க? நீங்கள் இயேசு பேரால் தான் வரீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, இயேசுவை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இயேசுவை விசுவாசித்தீங்க, உங்களுடைய பாவ அறிக்கை செய்தீங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இயேசுவை இருதயத்தை ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை செய்கிறீங்க, நான் ஒரு பாவி, என்னை மன்னிச்சிடுங்கன்னு. இப்போ உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுத்துட்றாரு. அப்போ இயேசுவும் ரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சகராக இயேசு வந்தார். பிதாவும் தன்னுடைய ஜனங்களை என்ன பண்ணுறாரு? ரட்சிக்கிறாரு. அல்லேலூயா. அப்போது 2 பேருமே ரட்சிக்கிறதை பார்க்குறோம். 3வது யார் ரட்சிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க? எனக்கு சாட்சியாக இருங்கன்றாரு. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தர் மேலே போய் கை வைக்கிறீங்க. 40 வருஷம் ஒரு முடவன் உட்காந்து இருக்கிறான். 40 வருஷம் ஒரு ஆலயத்துக்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்தில் ஆலயத்துக்கு முன்னாடி பிச்சை எடுத்துன்னுக்கிறான் 40 வருஷமாக. இந்த 40 வருஷமாக அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவனுக்கிட்ட போய் பேதுரு அவன் என்ன பண்ணுறாங்க? அந்த 40 வருஷமாக அவன் பிச்சை எடுக்கிறவன், புரியுதுங்களா? இப்போது அந்த 40 வருஷம் எடுக்கிற பிச்சை எடுக்கிறவனுங்க இந்த பேதுரு அவனை பார்த்து என்ன கேட்குறாங்க? பிச்சை கேட்குறாங்க. ஆனால் பிச்சை போகிறதுக்கு இவங்ககிட்ட என்ன இல்லை? 10 பைசா இல்லை. என்ன இருக்குன்னா, இப்போ பிச்சை எடுக்கிறவனுக்கிட்ட காசு இல்லை, ஆனால் சொல்கிறாங்க என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை. அப்போ அவருக்குள்ளே யாருக்கு தான் ஆவியானவர் இருக்கிறாரு, புரியுங்களா? இந்த ஆவியானவருக்குள்ளே என்ன இருக்குது? இயேசு நாமம் இருக்கிறது. என்ன இருக்குது? அப்போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவி இருக்கிறாரு. தைரியமாக போய் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட பொன்னும் இல்லை வெள்ளையும் இல்லை, புரியுதுங்களா? இயேசு நாமத்தை நீ எழுந்து என்ன பண்ணு, நட. அப்படி அது ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ 40 வருஷமாக இருந்த ஒரு முடவன் எழுந்து நடக்கிறான், புரியுதுங்களா? ஏன் நடக்கிறான்? இவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் இயேசுவின் பெயராலே அவனை எழுப்புறாங்க.
இப்போ உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் நீங்கள் போய் நிறைய முடவனை எழுப்புவீங்க. உங்களுக்குள்ளே ஆவியானவர் ஏன் இல்லை? இருக்கிறாரு. ஆனால் அந்த ஆவியான் என்ன பண்ணுறதில்ல, நம்ம 6 வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில்ல, கீழ்ப்படியதில்லை. புரியுங்களா? பைபிளை அரைக்குறையாக படிக்கிறது, ஜபத்தை அரைக்குறையாக பண்ணுறது, அப்புறம் ஆலயத்துக்கு லேட்டாக வர்றது, ஆலயத்துக்கு என்ன பண்ணுறது, ஏனோ தானமாக வந்தனாவும். ஒரு பஸ்ஸுக்கு போகும்போது 8 மணி பஸ்ஸுனால் நம்ம என்ன பண்ணுறோம், 7:45 உள்ளே போயிடுறோம். அங்கே போய் அங்கே என்ன பண்ணுறோம், பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். ஒரு ட்ரெயின் 8 மணிக்கு போகுதுன்னா என்ன பண்ணுறோம், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காத்துன்னுக்குறோம். வெளியே இடத்துக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னா 1/4 மணி நேரத்தில் போய் நிற்க முடியுமா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் எந்த பிளாட் பற்றி எந்த இடத்துல நிற்குன்னு என்ன பண்ணுறோம், பிளாட்பாரத்தை தேடணும். அது ஒரு 20 பிளாட்பாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, புரியுங்களா? அதுலேயும் உன் பெட்டி வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். ஒரு ஃப்ளைட்டில் நம்முடைய இந்தியாவுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறோம். ஒரு வெளிநாட்டுக்கு போனால் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறோம். அதெல்லாம் கரெக்டாக அந்த அறிவு இருக்குது. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு எந்த அறிவு இருக்குது? ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது பாருங்கள், ஒருத்தர் 8 மணிக்கு ஆலயம்னா ஒருத்தர் 9 மணி வராங்க, ஒருத்தர் 7:45 வராங்க, ஒருத்தர் 10 மணிக்கு வராங்க. சிலவங்க போவாதே என்ன பண்ணுறாங்க, அவங்களே தடையாக இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வரக்கூடாதபடிக்கு இன்றைக்கி வேணால் அடுத்த வாரம் போய்க்கலாம், இன்றைக்கி வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏதோ சொல்லி சாஷ்டாங்கம் என்ன பண்ணுறாங்க, 1000 போய் சொல்லினுக்கிறாங்க. இப்படியே மட்டும் இருக்கிற மனுஷங்கிட்ட ஆவியானவர் இருப்பாரா? உனக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகணுன்னு முதல்ல என்ன பண்ணோம், தாவீது என்ன சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாரங்கள்னு சொல்லும் போது எப்படி இருந்தார்? ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாரா? மன மகிழ்ச்சியாக இருந்தார். ஏன்னா ஆவியானவருக்குள்ளே அபிஷேகம் இருந்தது. நம்ம எல்லாமே ஆவியானை பெற்றுக்கொண்டோம். ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆவியான் உங்களுக்குள்ளே வராரு. ஆனால் ஆவியானுக்கு நீங்கள் செவி கொடுக்காதனால உங்களுடைய மாம்சத்தின்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டு மாம்சத்தின்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆலயத்துக்கு வர்றதுனால அந்த ஆவியன் இருக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியறதில்லை. அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியல, உங்களுக்குள்ளே ஆவியன் இருக்கிறாரு கண்டுபிடிக்க முடியல. ஆவியன் நமக்கு உணர்த்துறாரு. ஆண்டவர் ஆவியன் உணர்த்துற டைம் எடு போபா, இன்றைக்கி சத்தியத்தை கற்றுக்கொள்ளு, ஒரு நோட்ஸு கொண்டு போ, அது எழுது அப்படி என்ன பண்ணுறாரு, ஆவியன் சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், எதுவுமே பண்ணுறதில்ல. 3 பேருமே ரட்சகராக நமக்கு இருக்கிறாங்க. ஆவியன் நமக்குள்ளே இருக்கிறாரு, இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு, பிதாவும் இருக்கிறார், நாங்கள் வந்து உங்களுக்குள்ளே வாசமாக இருக்குன்றாங்க. இப்போ வேதத்தை இதெல்லாம் வந்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு என்ன உண்டாகும், இதெல்லாம் செய்ய முடியும். நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்காம ஆவிக்குரியன் மட்டும் பேர் என்ன பண்ணிக்கிறோம், சொல்லிக்கிறோம். நீங்கள் யார் பாடினா நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், ஆவிக்குரியன்றோம். ஆனால் ஆவிக்குரியன் நிலைமை எப்படி இருக்குது, ஆவிக்குரியவன் எப்படி இருக்கிறான், எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு நல்ல போர் சேவகனாக இருக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிற ஒரு ஜாமக்காரனாக இருக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய நல்ல சீசனாக இருக்கணும். இயேசுவை பின்பற்றுறதில்ல, சொல்கிறபடி வாழறது காட்டணும். நம்ம எதுவுமே செய்யறதில்லை, புரியுங்களா? நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குகிறோம், நல்லா வேலைக்கு போகிறோம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணுறோம். அதெல்லாம் அந்த அறிவு கரெக்டாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, நான் அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணமே அப்படின்னு அதெல்லாம் நம்ம व्यसனப்படுறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அறிகிற அறிவு, ஆண்டவர் இன்னும் அதிகமாக அறிஞ்சு அவரை பற்றி 4 பேருக்கு சொல்லணும். அவரை பற்றி 4 பேருக்கு என்ன பண்ணணும், அவரை பற்றி 4 பேருக்கு என்ன செய்யணும், சொல்லணுமே. நான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு அந்த என்ன பண்ணணும், மற்றவர்கள் பெற வேண்டுமே அப்படின்னு 4 பேருக்கு இயேசு பற்றி சொல்கிறோமா? நம்ம நரகத்துலேருந்து தப்பிச்சோமே, இன்றைக்கி நரகத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்கள எப்படியாவது நரகத்துலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வருவதுக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு ஹவரை நான் ஜெபம் பண்ணுவேன், ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 4 பேருக்கு போய் நான் சுவிசேஷம் அறிவிப்பேன், இல்லை ஒரு ட்ராக்ஸ் ஊழியம் செய்வேன், ஏதாவது நான் ஒரு உதவி செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இதெல்லாம் வந்து சில சபைகள் இருக்கிறதா, சில சபைகள் என்ன இல்லை, இதெல்லாம் இல்லை. சண்டே வர்றதே ரொம்ப பாடாக இருக்குது. சண்டே வந்து போகிறதே ஒரு மலை மாரி பிரச்சனை எடுத்துக்கினாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியாது, அவங்கள வச்சு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்ல இல்லையா? இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். நீங்கள் இறைத்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் 4 பேர் சொன்னீங்கன்னா உங்களை குறித்து ஆண்டவர் பண்ணுவார், மேன்மை பாராட்டுவார். நீ 4 பேர் சுவிசேஷ அறிவித்தா உனக்கு ஜீவனை கொடுப்பார், ஆயுஷ் நாளுக்கு கூட்டுவார், அப்புறம் நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார்,
நல்லா உனக்கு கை நிறைய என்ன பண்ணுவார், சம்பளத்தை கொடுப்பாரு. நீ நல்ல வேலையில் போய் சேருவாய். ஆண்டவருக்காக நீ எதெல்லாம் செய்கிறாயோ, தான தர்மம் பண்ணுறியோ, ஏழைகளுக்கு இறங்குறாயோ, இல்லை தரித்திரத்துக்கு போய் நீங்கள் உதவி செய்கிறீங்களோ, விதவைகளுக்கு உதவி செய்தால், நீங்கள் உங்கள் சபையில் இருந்து நிறைய நன்மைகளை உங்கள் மேய்ப்பரோடு இணைந்து செய்தால் கர்த்தர் உன்னை இன்னும் என்ன பண்ணுறாரு, மேல் மேலும் உயர்த்தினே இருப்பார். அல்லேலூயா. அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறதுனால இந்த இவ்வளோ நன்மை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பிதாவும் ரட்சிக்கிறவர், இயேசும் ரட்சிக்கிறவர், ஆவியானவர் ரட்சிக்கிறவர். இயேசு தன் பாவத்திலிருந்து நம்மை விடுதலாக்குறாரு. பிசாசு இருக்கிற ஜனங்களை இயேசு என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கிறாரு. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவங்கள ரட்சிக்கிறாரு. எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்களை செங்கடல் வழியாக ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, 40 வருஷம் இந்த முடவனை கூட ரட்சிக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு நாமத்தினால் எழுந்த நடன்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல அவனுக்கு உட்கார முடியல, புதிய கால் உருவாகுது. யோசித்து பாருங்கள், 40 வருஷம் நடக்காத ஒரு முடவனை எப்படி நடக்க முடியும் சொல்லுங்கள்? 40 வருஷம் நடக்க முடியாத ஒரு முடவன். அப்போது 40 வருஷம் ஒரு மனுஷன் நடக்க முடியாதவனை அவன் என்ன பண்ணுறாரு, நடக்க வைக்கிறாரு. இயேசு நாமத்தை எழுந்து நட. இன்றைக்கி நம்ம போய் யாருக்குன்னா சொல்கிறோமா? நீங்கள் முயற்சி பண்ணால் தானே ஆவியான உனக்குள்ளே வேலை செய்வார். நீ யாருக்குமே எதுவும் சொல்லாத எப்படி வேலை செய்வார்? செய்வாரா? செய்ய மாட்டார். நிறைய முடவன் உலகத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வியாதியஸ்தர்கள் ஹாஸ்பிட்டலில் நிரம்பினே இருக்குது. ஜெபிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணுறதுக்கு யாருமே இன்றைக்கி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே இல்லை. எல்லா விசுவாசிகள் போகிறாங்களா? சிட்டியில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது? ஏன்னா இவங்களே ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணுறாங்க, லைனில் நின்றுக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்களே ஹாஸ்பிட்டலில் நின்றுந்தால் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு குணமாக்க முடியும்? சொல்லுங்கள் ஐயா. ஆவியான உனக்குள்ளே இருக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிற ஆவியான உன்னை விடுதலாக்குற. எங்கே ஆவியான உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியான எங்கே இருக்கிற? அப்போ உனக்குள்ளே ஆவியான வந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி தரணுமே. ஏன் வாங்கி தர முடியலன்னா உனக்கு அப்படிப்பட்ட ட்ரைனிங் இல்லை, பயிற்சி இல்லை. சபைக்கு வர வேண்டியது, உட்கார வேண்டியது. பாஸ்டர் சொல்கிறார், நீங்கள் வாங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு பைபிள் ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு பைபிள் கிளாஸ் எடுக்கணும், உங்களுக்கு நல்ல ஒரு என்ன செய்யணும், ஜெப ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு இரவெல்லாம் கண் வைத்து எப்படி ஜெபிக்கணும் ஒரு ட்ரைனிங் தரணும். யாரா வராங்களாம்மா? இரவெல்லாம் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கிறது? காலையில் நான் வேலைக்கு போனோம், அன்றைக்கி நைட்டு ஆண்டோடைய வருகை இருந்தால் என்ன பண்ணுவேன், கைவிடப்படுவேன். அல்லேலூயா. அப்போது ஆண்டோடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. நம்ம ஆயத்தமாகணும். 4 பேர் நம்மோடு கூட கூட்டின்னு போகணும். இதெல்லாம் வந்து ஆலயத்தில் நம்ம வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாகவே போக போகிறோம். ஆனால் நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை என்ன பண்ணோம், கூட்டின்னு போகணும். கூட்டின்னு போகிறோமா? நம்மளே அவங்க கூட போகிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஆண்டரோடு போக வேண்டிய மனுஷன் பாவத்தில் சபைக்கு ஆலயத்துக்கு வர வர என்ன செய்யணும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரணும். வளருதா? இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆராய்ந்து பார்ப்பது உங்களுக்கெல்லாம் புரியுதுங்களா? எல்லாருமே புரியுது. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எப்படி ஆராய்ந்து பார்த்தோம், தேடி வாசித்தோம், இப்போ ஆராய்ந்து பார்த்தோம். 3வது நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இவ்வளவு நேரமாக நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது எப்படி என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்தினப்பா. நாங்களும் அனுதினம் எங்களுடைய வாழ்க்கையிலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய வேதத்தை அறிந்து கொண்டு அநேகர்களுக்கு நாங்கள் சாட்சியாக ஜீவித்து அநேகர்களுக்கு உம்மை பற்றி சொல்லி அநேகருடைய உம்முடைய ரட்சிப்பின் வழியாக நடத்துவதற்கு எங்களை நீர் எடுத்து நீ பயன்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம்.
15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.